பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி தங்களை விட்டு பிரிஞ்சு போன தங்களோட மூதாதையர்களோட வேர்களை தேடி சீனா இப்ப தென் அமெரிக்காவுக்கு போயிருக்கு. சீனா ஏன் திடீர்னு இப்போ இதை செய்யணும்? இதுக்கு பின்னாடி அவங்களுடைய உலகளாவிய ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கு. சீனா இன்னைக்கு உலகத்துல ஒரு பெரிய வல்லரசு நாடா வளர்ந்துட்டாங்க. ஆனா அவங்களோட நாகரிகத்தோட பெருமைய ஆசியாவுக்குள்ள மட்டும் சுருக்கிக்க அவங்க விரும்பல. உலக நாகரிகங்களோட தோற்றத்துல வளர்ச்சியில சீனர்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குன்னு உலக அரங்கில் அதிகாரப்பூர்வமா நிரூபிக்க இதுதான் சரியான நேரம்னு அவங்க நினைக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் சீனா அவங்க நாட்டுக்குள்ள மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணினாங்க. ஆனால் இப்போ அவங்க கிட்ட அதிநவீன டிஜிட்டல் டெக்னாலஜி, சேட்டலைட் மேப்பிங், அட்வான்ஸ்டான கருவிகள் எல்லாமே இருக்கு. இதை வச்சு பசிபிக் பிராந்தியத்தோட பண்டைய சமூகங்களுக்கு நடுவில் இருந்த அந்த தொப்புள் கொடி உறவை அறிவியல் பூர்வமா நிரூபிக்கிறதுக்காக தான் இப்போ திடீர்னு களத்துல குதிச்சிருக்காங்க. அப்படி தென் அமெரிக்காவில் என்னதான் ஸ்பெஷல் இருக்கு? அவங்க குறிப்பா போயிருக்கிறது பெரு நாட்டுக்கு. அங்கதான் அமெரிக்க கண்டத்தோட மிக பழமையான நாகரிகமான காரல் நாகரிகம் தோணுச்சு. யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு முன்னாடி மனித குலத்துக்கு ஒரு மண்பாண்டம் கூட செய்ய தெரியாத காலத்துல அந்த காரல் மக்கள் பிரம்மாண்டமான நகரங்களையும் பிரமிடுகளையும் கட்டி எழுப்பியிருக்காங்க. பசிபிக் கடலுக்கு இந்த பக்கம் இருக்கிற சீனர்களுக்கும் அந்த பக்கம் இருக்கிற பெருநாட்டு காரல் மக்களுக்கும் நடுவுல வானியல் அறிவு, ஆன்மீக கோட்பாடுகள்ல ஆச்சரியமான பல ஒற்றுமைகள் இருக்கு. அதனாலதான் சீன குழுவினர் பெருநாட்டு அரசாங்கத்தோட கை கோர்த்து அங்க இருக்கிற இன்கா நாகரிகத்தோட எச்சங்களையும் காரல் நாகரிகத்தையும் ஆய்வு செய்ய போறாங்க. அவங்க தேடுறது வெறும் மண்ணுக்குள்ள இருக்கிற பொருள் இல்ல, 2 நாகரிகங்களுக்கும் நடுவுல இருக்கிற வரலாற்று தொடர்பை உறுதிப்படுத்துற ஒப்பீட்டு தரவுகளை மட்டும்தான். ஆனா நடுவுல இவ்வளவு பெரிய கடல் இருக்கும்போது 2 கண்டத்து மனிதர்களுக்குள்ள எப்படி தொடர்பு இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். முதலாவது பெரிங் நிலப்பாலம். கிட்டத்தட்ட 15,000 20,000 வருஷங்களுக்கு முன்னாடி உலகம் பனி யுகத்துல இருந்தப்ப கடல் நீர்மட்டம் ரொம்ப குறைஞ்சிச்சு. அப்ப ஆசியாவோட வடக்கு பகுதியையும் வட அமெரிக்காவையும் இணைக்கிற மாதிரி ஒரு தரை வழி பாதை இருந்துச்சு. ஆசியாவில் வாழ்ந்த பண்டைய மனிதர்கள் வேட்டையாடிக்கிட்டே அந்த நிலப்பரப்பு வழியா நடந்து அமெரிக்க கண்டத்துக்குள்ள நுழைஞ்சதா நம்பப்படுது. 2வது நீண்ட பயணம். அவங்க அங்கேயே நிக்கல, தொடர்ந்து தெற்கு நோக்கி நகர்ந்து ஒட்டுமொத்த அமெரிக்க கண்டம் முழுக்க பரவி தென் அமெரிக்காவோட கடைசி எல்லை வரைக்கும் குடியேறினாங்கன்னு சொல்லப்படுது. 3வது மிக முக்கியமான டிஎன்ஏ ஆதாரம். இன்னைக்கு இருக்கிற அமெரிக்க பூர்வக்குடி மக்களோட டிஎன்ஏவை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல அவங்களோட மரபணு கிழக்கு ஆசிய பகுதியில் இருக்கிற சீனர்களோட பூர்வீக மரபணுவோடு அப்படியே ஒத்து போகுது. 4வது கலாச்சார ஒற்றுமைகள். பண்டைய சீனர்களோட முதன்மை வழிபாடான டிராகன் வழிபாடும் தென் அமெரிக்க பூர்வ குடிகள் கும்பிட்ட இறக்கையுள்ள பாம்பு வழிபாடும் ஒரே மாதிரியான தத்துவத்தை கொண்டவை. 2 பேருமே ஜேட் அப்படின்னு சொல்லப்படுற பச்சை நிற கற்களை ரொம்ப புனிதமானதா கருதி பயன்படுத்தி இருக்காங்க. சுருக்கமா சொல்லணும்னா பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரே குடும்பமா ஆசிய மண்ணில் வாழ்ந்து கால மாற்றத்தால பனியுகத்துல பிரிஞ்சு போன தங்களோட வேர்களை தேடித்தான் சீனா இன்னைக்கு தென் அமெரிக்காவில் தடம் பதிச்சிருக்காங்க. இந்த கூட்ட அகழ்வாராய்ச்சி மனித நாகரிகங்களோட பரிணாம வளர்ச்சி பற்றிய பல புது உண்மைகளை உலகத்துக்கு வெளிச்சமிட்டு காட்டும்னு நம்பலாம்.